கவின் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. பட் அது கரெக்டாக மேட்ச் ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம். சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல. அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் 1 கிரவுண்ட்லேருந்து 1.5 கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும். ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க, இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். அதே சரௌண்டிங்கில் 2 to 2.5 கிரவுண்டுக்கு தேவைப்படுது. அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது, கோபாலபுரத்தில் 4 BHK தேவைப்படுது. இது மாதிரி சிட்டி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது. இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம். டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம், நாங்கள் விற்று தரோம். முகப்பேர்லேயும் 1 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு தேவைப்படுது. போயஸ் கார்டனில் ஆரியபுரம் போயஸ் கார்டனில் பெரிய பங்களா 1 ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பையர்ஸ் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. டி நகரில் 1.5 கிரவுண்டு கேட்டிருக்காங்க. இது மாதிரி டெய்லி ரிக்யூர்மெண்ட் நான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த பார்த்தீங்கன்னா ஆவடி டு பூந்தமல்லி போகிற ரோட்டில் வசந்தம் நகரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து 750 மீட்டர் தான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து 20 feet ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஒரு வேக்கண்ட் லேண்டு, பட் CMD அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. நல்ல டீசென்ட் லொக்காலிட்டி, வீடுங்களாம் நிறைய வந்துட்டுருக்கு. இங்கே இந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் வீடு வரைக்கும் பக்கத்தில் காலி இடன்றதில் அவங்க பண்ணலை. பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேலுக்கு இருக்குது. 20 feet ரோடு. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் அப்ரூவல் இல்லாமலே சேல் பண்ணுறாங்க. அப்ரூவல் இல்லாத ப்ராப்பர்ட்டியே 3400 3600 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சப்டிவிஷன் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கிரவுண்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபாகவும் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் கிரவுண்டுக்கு சப்டிவிஷன் அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் லோன் போகணும் அப்படின்னா தலைமையில் லோன் போகலாம். 6 கிரவுண்டாக நான் தேடிட்டுருக்கேன் ஆவடிக்குள்ளே அப்படின்னா ஒரு 50 லேக்குள்ளே நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னால அவங்களுக்கு இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். தண்ணி நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் இந்த லேண்டில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும், அப்படியே மூவ் ஆகிடும். வீட்டுக்குள்ளே தண்ணி இது வரைக்கும் வரலைங்க. நானும் பக்கத்தில் விசாரிச்சிருக்கேன், வந்து வரல. வசந்தம் நகர் அப்படின்னாலே அப்போல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடினா நிறைய தண்ணி வரும். பட் இப்போ வந்து இந்த ஆவடி மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து வாட்டர் வந்து போகிறதுக்கு லைன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வாட்டரில் நிற்கிற ப்ராப்ளம்லாம் கிடையாது. காலி இடம் அப்படின்றதால தண்ணி நிற்கும். பக்கத்தில் ஒரு சின்ன கிணல் ஒன்று போகுது, ஒரு காவா, அந்த காவாயில் தண்ணி போயிடும். அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது, தண்ணி நிற்கும்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த கல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20க்கு 60 20க்கு 60 2 பிளாட் இருக்குது. நீங்கள் ஒரு பிளாட்டாகவும் சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு லேண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு லேண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஆவடியில் நிறைய பேர் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஆவடியில் ரேட்டு எந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் 2400 2500க்குலாம் ஆவடியில் கிடச்சிது. இன்றைக்கி வந்து மினிமம் வந்து போனால 4000 கம்மி இல்லைன்றாங்க லேண்டு. 4000க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. 4 6 5 அது மாதிரி ரேஞ்ச் வந்து மாறிட்டே போகுது. அதனால் வந்து குயிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிளாட் நீங்கள் வந்து ஆவடியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆவடி தாண்டியே உங்களுக்கு வந்து இப்போ 3000 வந்துருச்சு. சொரஞ்சேரிங்கெலாம் போனீங்கன்னா ஆயிலஞ்சேரி சொரஞ்சேரின்னு அப்படி உள்ள பட்டாபிராம் சைடில் வந்து சில ப்ராடக்ட்ஸும் போட்டிருக்காங்க. 2500 2400 2800 அங்கேயே இப்போ 3000 3500 வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இது வந்து மெயின் ரோட்லேருந்து 750 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்தில் இருக்குது. அதனால் தேவைப்படுறாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3650 ரூபா கோட் பண்ணுறாங்க. 3650 ரூபா நெகோஷியபிள் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னை வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.